உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்காவது ஒரு உண்மையை சொல்லி அவங்க நம்பாம போயிருக்காங்களா? In your life, has there been some truth you've told someone and they didn't believe? நீங்க ஆதாரத்தோட சொல்லிருக்கீங்க, இந்த ஆதாரம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னால் கூட ஆதாரம்லாம் இருக்குங்க ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? Even if you've shared it with proof, they said it doesn't matter that the proof is there, but we don't believe. ஆனா அதே நேரத்துல ஆதாரமே இல்லாம மக்கள் நம்புற காரியம் நிறைய இருக்கு. But at the same time, there are a lot of truths, there are a lot of things people believe without any proof. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதின்னு ஒரு ரிவர் இருந்த மாதிரியும் அது ஓடின மாதிரியும் எந்த விதமான ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் மக்கள் நம்புறாங்க இல்லைங்களா? So till date, people believe that there was a river called Saraswati that was flowing. That's not there anymore, though there is no archaeological evidence. ஒரு காலத்தில் நம்ம நம்பிட்டு இருந்தோம் பூமியை சுற்றி தான் எல்லாமே கிரகணங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். At one point, we believed that the planets revolved around the earth. பூமியும் ஃப்ளாட்டா இருக்கு, ரொம்ப தூரம் அப்படியே போனோம்னா டபார்னு கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். We also thought that the earth was flat and if we went for a bit we might fall off. அதுக்கப்புறம் சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு, நாம கண்டுபிடிச்சோம் உலகம் உருண்டை அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். And then science developed and we found out that the earth was round. அது மட்டுமல்ல பூமியை சுத்தி எல்லா கிரகணங்களும் வரல, சூரியனை சுத்தி தான் எல்லாம் வருது அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். We also found that it was not the planets revolving around the earth, but it was all revolving around the sun. ஆனா இன்னைக்கு ஜோசியம்ங்கிறது ஒன்னு இருக்கு இல்லீங்களா, எல்லாம் நம்புறாங்க இல்லீங்களா? But even today people believe in astrology. ஜோசியம் எதை சார்ந்து இருக்கு? What does it depend on? பூமியை சுத்தி தான் எல்லா கிரகணங்களும் வருகிறது அப்படிங்கிற அறிவியல் அடிப்படை இல்லாத ஒரு கருத்து சார்ந்துதான் இருக்கு. But it actually depends on the fact that the planets are revolving around the earth, though there is no proof for it. அஸ்ட்ராலஜி விஞ்ஞானம் கிடையாது, சூட சயின்ஸ் சொல்லலாம். ஒரு விஞ்ஞானத்தை போல தோன்றும் ஒரு காரியம் தான், ஆனால் அது விஞ்ஞானமே கிடையாது. ஆனால் அதையும் வச்சுட்டு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? Though astrology is not science and it's a pseudo science, people still believe it. இதெல்லாம் ஏன் சொல்றேன்? Why am I saying all this? சில வேளை நீங்க ஆதாரத்தோட சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. At times when you share things with proof, people don't believe. ஆதாரம் இல்லாம சொன்னா ஒருவேளை சில வேளை நம்புவாங்க. At times they might even believe when you share something without proof. மக்கள் ஏற்றுக்கொள்வது, ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவங்களுடைய மன விருப்பமாக ஆகிவிட்டது. So something for people to accept or not has become dependent on their self. நீங்க இங்க பார்க்குற இந்த வேத பகுதியில யோவான் 5வது அதிகாரம் 31ல இருந்து 37 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பரிசேயர்களை பார்த்து இயேசு சொல்றார். So in this passage that we're looking at today in John chapter 5 verses 31 to 47, Jesus telling the Pharisees, யூத தலைவர்களை பார்த்து யூத அதிகாரிகளை பார்த்து இயேசு சொல்றார். Jesus addressing the leaders of the Jewish community. நான் உங்களுக்கு எவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன்றீங்க, நீங்க நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்றாரு. He says no matter how much proof or evidence I'm giving you, you're not believing. எவிடன்ஸை முன்னாடி நிக்கிறாரு, ஆனாலும் நம்ப மாட்டேன்றாங்க. He was standing as an evidence right in front of them, but they were not believing. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்குன்னு இயேசு சொல்றாரு. So what we're going to see today is the evidences that Jesus is saying. அவங்க ஏன் நம்ப மாட்டேன்றாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். And why the Pharisees were not believing that. நான் வழக்கத்தை போல வசனத்தினூடே உங்களை கடத்தி செல்ல போறேன். So as per usual I'm going to go through the verses. அதன் பின்பு 5 முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக வைக்க போறேன். And after that I'm going to share 5 important things with you. முதலாவதாக 31 மற்றும் 32வது வசனங்கள்ல யோவான் 5வது அதிகாரத்துல இங்க இயேசு சொல்றாரு, என்னை பத்தி நானே சாட்சி கூறினால் எனது சாட்சி உண்மையாக இருக்காது, உண்மையற்றது அப்படின்னு சொல்றாரு. So in verse 31 and 32 we see Jesus saying, if I were to testify on my own behalf, my testimony would not be valid. உண்மையற்றது அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலிடா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை நாட் ட்ரூத்ஃபுல் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது, வேலிடா இருக்காது. ஏன்னா நானே என்னை பத்தி சொன்னா அது வேலிடா இருக்காது, எனக்கு இல்ல உங்களுக்கு அப்படின்னு தான் இயேசு சொல்றாரு. So Jesus is saying if I testify it is not valid about myself. So he says I can't testify about myself. அதனால இன்னொருத்தரும் என்னை பத்தி சாட்சி சொல்றாரு. So he says there's also somebody else who's testifying about me. ஏன்னா யூதர்களுடைய சிவில் லால 2 பேர் சாட்சி சொல்லணும்.
Because the civil law of Judaism required two people to give evidence. நீங்க போயிட்டு நான் இவர் கொலை செஞ்சதை பார்த்தேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நம்ப மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்லணும். So if you went and testified that you saw a murder, they won't believe. There has to be one more witness to that. So இங்க 32வது வசனத்துல இயேசு சொல்றாரு, எனக்காக சாட்சி கூறுகிற இன்னொருவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா பிதாவானவர், தேவன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். In verse 32 we see Jesus saying there's someone else testifying about me, and who is that? It's God the Father. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை பிதா கிட்ட இருந்து தான் வாங்குறாரு. So we see that Jesus gets his authority from God. ஆனாலும் அவருடைய அதிகாரம் அப்சல்யூட் அதிகாரம். அப்படின்னா அதாவது எந்த மாற்று கருத்தும் இல்லாத ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். But the authority that Jesus had was absolute. So இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உண்மையானவர் அப்படின்னு சொல்றாரு. பிதாவானவர் சொல்றாரு, இவர் உண்மையானவர் சொல்றாரு. So Jesus is saying I am the one, and God the Father is also testifying to that fact. அதுக்கப்புறம் நம்ம 33 34 இந்த வசனங்களை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, கண்டினியூ பண்றாரு. So later on in verses 33 and 34 we see Jesus continuing in the same line. நானும் என்னை பத்தி சொல்றேன், பிதாவானவரே என்னை பத்தி சொல்றாரு. So I'm telling you about myself, and God the Father is also testifying about me. நீங்களும் யோவான்ட்ட ஆட்களை அனுப்பிச்சு கேட்டீங்க. You also sent people to John the Baptist and asked him. நம்ம எங்க பார்க்கிறோம், யோவான் 1வது அதிகாரம் 19ல இருந்து 28 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது பரிசேயர்கள், அதாவது யூத தலைவர்கள் ஆட்களை அனுப்பிச்சு கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. So we see this in John chapter 1 verses 19 to 28, where the Pharisees send people to John the Baptist and asking him, who are you? அங்க யோவான் ஸ்நானகன் மிக தெளிவா சொல்றார், நான் கிறிஸ்து அல்ல. And in those verses you see that John is very clearly denying the fact that he is not Jesus. நீங்க என்ன எலியாவான்னு கேக்குறாங்க, நான் எலியாவும் இல்ல அப்படின்றாரு. They are asking him, are you Elijah? And he says, no, I'm not. நீங்க வர வேண்டிய இறைவாக்கினரா, அதாவது ப்ராஃபட்டா? ஆஹா இல்ல அப்படின்னு சொல்றாரு. So they ask him, are you the prophet? And he says, no, I'm not the prophet. நான் ஏசாயாவுல சொல்லப்பட்டதுபடி நான் ஒரு வாய்ஸ் தான், நான் வந்து குரல் தான், தேவனுக்கான குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். He says, just as Isaiah had prophesied, I'm just a voice of the Lord. அது மட்டும் இல்ல, யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. And he also said here, behold the Lamb of God. பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னதை அவர் கேட்டாரு, அதை குறித்தும் அவர் சாட்சி சொன்னாரு. John also heard God the Father acknowledging Jesus as his son, and he testifies to that. யோவான் 10வது அதிகாரம் 41வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னை பற்றி யோவான் ஸ்நானகன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்றதையும் சொல்றாரு. We also see in John chapter 10 verse 41 Jesus affirming that John whatever John told about him was true. இங்க எதுக்கு யோவானை இழுக்கிறாரு இயேசு கிறிஸ்து? Why is Jesus pulling John here? ஏன்னா எவ்வளவு எவிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. He is trying to give them as many evidences as possible. அது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகன் வந்ததும் தேவனுடைய திட்டத்திற்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். He is also showing that John coming was also within the will of God. எதுக்கு யோவான் ஸ்நானகன் இந்த இடத்துல கொண்டு வராரு? Why is he bringing John the Baptist here? யோவான் புஸ்தகம், அதாவது யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் விசுவாசிச்சு ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். We find that the book of John itself was written so that people would read and believe and then be saved. இயேசு கிறிஸ்து மிக தெளிவா சொல்றார் 34வது வசனத்துல, மனிதனுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. எனக்கு வந்து ஒரு மனுஷனுடைய சாட்சி தேவை, ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. But we also see that Jesus is saying, I have no need of human witness. நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். But I say these things to you so that you might be saved. நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம்? Why are we talking continuously about Jesus? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவோட இமேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவா? Is it to improve somehow the image of Jesus? ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து சின்னவரா இருக்காரு, அவரை பெருசா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? What does it mean to magnify the Lord? Does it mean that God is small and we need to make him big? எப்படியாவது மக்கள் விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். It's only so that people should somehow believe and be saved. அதுதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். And that is what Jesus is doing here, is what we see. அதுக்கப்புறம் 35வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இயேசு யோவான் ஸ்நானகனை விவரிக்கிறார், எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கறத விவரிக்கிறார். So we see in verse 35 Jesus is
describing John. எரிந்து வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காய் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். We see Jesus describing John as being a burning and shining lamp. நம்ம பாடணும் இல்லைங்களா, எரிந்து கொண்டே இருப்பேன். சூப்பரான ஒரு வரி அப்படின்னு நான் சொல்லுவேன். We were singing, right, that I will keep burning. I would say that's a beautiful line. அவர் எரிந்து கொண்டே இருக்கிறார். So John is burning. ஒரு பழைய மலையாளம் பாடலை வந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, எக் பத்தி சமான் ஜல்தா ரகுங்கா அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு விளக்கு போல நான் எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல். அது என் மனசை எப்போதுமே தொடுகின்ற ஒரு பாடலாக இப்பொழுதும் இருக்கிறது. So there was a song that was translated into Hindi where it said, I will be like a lamp burning continuously, and that touched my life, and I always want to be like that. இங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் ஒரு விளக்கு போல, அவர் வந்து வெளிச்சம் கிடையாது, ஒரு விளக்கு, ஆனா ஆண்டவருடைய வெளிச்சத்தை வந்து வீசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So when we see John the Baptist being a lamp, it's not him being a lamp but him reflecting the light of the Lord. வெளிச்சம் வந்த உடனே வெளிச்சமாக பிரகாசிக்கும் போது யோவான் ஸ்நானகனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையறாங்க. So when he is shining like the lamp, people are very happy seeing him. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான், கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தான் ரொம்ப சந்தோஷம். But it's only for a short period. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? But after that what did they do? அவரையும் சிறைச்சாதம் பண்ணாங்க. Sorry, அவரையும் பிஹெட் பண்ணாங்க. Yeah. So they also beheaded him. So அது கொஞ்சம் யாருமே சப்போர்ட்டுக்கே வரல, யோவான் ஸ்நானகனுக்கு சப்போர்ட்டுக்கே வரல. But nobody came to support John the Baptist at that time. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 36வது வசனத்துல யோவான் கொடுத்த சாட்சியை காட்டிலும் ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. We see in verse 36 Jesus saying there is a greater witness than that of John. அந்த சாட்சி யாருன்னா பிதாவுடைய சாட்சி. Who is that witness? It's God the Father. திரும்ப பிதாவினுடைய சாட்சிக்கு போறத நம்ம பார்க்கிறோம். We keep seeing that Jesus repeatedly goes back to the witness of God. நான் எனக்காக பேசுறேன். I am speaking for myself. பட் பிதாவும் எனக்காக பேசுறாரு. But the Father is also speaking for me. யோவான் ஸ்நானகனும் என்ன பத்தி தான் பேசினாரு. John the Baptist also spoke about me. பிதாவும் என்ன பத்தி தான் பேசினாரு. The Father also speaks about me. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிதாவை மையமாக வைத்து இருக்கிறது. மனுஷனுடைய சாட்சியாக இருந்தாலும் இது பிதாவுடைய மையமாக வைத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். So even though a man is also testifying, we see everything is within the realm of the Father. இங்கே இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். நான் செய்து முடிக்கும்படி பிதா எனக்கு கொடுத்த வேலையை எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதை நான் செய்கிறேன். அந்த வேலையே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு சாட்சி. நான் செய்கிற வேலை இருக்குல்ல, நான் என்னென்னலாம் செய்யறேனோ அது எல்லாமே நான் வந்து பிதாவினிடத்திலிருந்து தான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. We also see that the Father gave me these works to accomplish because they prove that He sent me. So whatever work I'm doing is also proof that God the Father sent me. வேதவசனம் சொல்றது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். The scripture says Jesus was one who was doing good. என்னென்னலாம் அவர் செஞ்சார்னு நீங்க பாருங்களா. You can try and remember what and all He did. பிசாசை துரத்தினாரு. He drove away demons. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். He resurrected the dead. வியாதிகளை சுத்தமாக்கினார். He healed the sick. பாவங்களை மன்னித்தார். He forgave the sin. கடைசியா அவர் நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். And the end He died for us and then He rose again. இது எல்லாவற்றையும் அவர் நமக்காக அவர் முடித்தார், முடிக்கும்படியாக பிதாவானவரால் அனுப்பப்பட்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம். He did all of this, completed everything, and we see that God the Father sent Him to do all this. இது எல்லாமே இயேசு வந்து மேசியா என்பதற்கான அத்தாட்சியாக சாட்சியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். And all of this is evidence that Jesus is the Messiah. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இயேசு பேசுறார் இங்க. Not only that, we see Jesus continuing to speak. மறுபடியும் சொல்றாரு, என்னை அனுப்பின 37வது வருஷத்துல என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். In verse 37 we see, and the Father who sent me has testified about me Himself. நீங்க அவருடைய குரலை கேட்டதும் இல்லை, அவருடைய உருவத்தை கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். We also see Him saying, you have never heard His voice nor seen His face. யாருமே பிதாவானவரை தேவனை முழுவதுமாக பார்த்தது இல்லை. There is no one that who has fully seen God the Father. அவருக்கு உருவமும் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். He has no form, he is a spirit. அதுக்கப்புறம் 38வது வசனத்துல இயேசு சொல்றாரு, அவருடைய வார்த்தை உங்களில் தங்கி இருப்பதும் இல்லை. அவரை நீங்க பார்க்கவே இல்லை, அவருடைய குரலையும் கேட்கல, அவருடைய வார்த்தையாவது உங்ககிட்ட தங்கி இருக்கு அப்படின்னா அதுவும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். We see Him saying, you've not heard His voice, you've not seen His face, and you do not have His message in your heart. ஏன்னா அவர் யாரை அனுப்புனாரோ
அவரை நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். Why? Because you do not believe me, the one he sent to you. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தரை வந்து அனுப்புறாருன்னு வச்சுங்களேன். Just imagine a prime minister sending a person as his representative. அவர் கன்னத்துல ஒரு அறை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. If the other country slaps him and sends him back, what will happen? பிரைம் மினிஸ்டர் விடுவாரா? Will the prime minister keep quiet? மிலிட்டரி அனுப்பிச்சிடுவாரு. He will send the military. அது மாதிரி தான் யாரெல்லாம் அனுப்பிச்சாரோ, தேவன் யாரையெல்லாம் அனுப்பிச்சாரோ அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. So if you see, whoever God sent, people did not accept them. ஏசாயாவை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. They did not accept Isaiah. மரபு சொல்லுகிறது, பாரம்பரியம் சொல்லுகிறது, அவர் வந்து அறத்தினால அறுக்கப்பட்டார், சானால அறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாரம்பரியம் சொல்லுது. So history tells that Isaiah was sawed into two. எரேமியாவுக்கு பேரே வந்து வீப்பிங் ப்ராஃபட், புலம்பலுடைய தீர்க்கதரிசி. So Jeremiah's name itself meant wailing prophet. நீங்க ஊழியக்காரரா இருக்கீங்க, டெய்லி அழுதுகிட்டே ஊழியம் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. If you are in ministry and you are daily complaining and crying and doing ministry, think how it would be. 100% ரிசல்ட் வாங்கினவர் யோனா மட்டும்தான். One prophet who got 100% result was Jonah. போய் பாதி மெசேஜ் தான் கொடுத்தாரு. He gave only half a message. ஆனா 100% ரிசல்ட். But there was 100% results. மனசே இல்லாம ரிலக்டன்ட்டா அவர் என்ன செய்றாரு? பிரசங்கம் பண்றாரு. He preaches very very reluctantly. ஆனா 100% ரிசல்ட். But 100% result again. மக்களையே நேசிக்காம பிரசங்கம் பண்றாரு. He preached though he did not love the people. ஆனா 100% ரிசல்ட். But 100% result. 100% ரிசல்ட்டுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து மனசு இல்ல. Even after getting 100% result, he didn't have the mind to do it. அப்பயும் ஆண்டவர் தன்னுடைய பிளானை மாத்தல, 100% ரிசல்ட். Even then the Lord did not change his plan. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இல்லைங்களா? நம்ம என்ன பலர் அப்படிதான். இன்னைக்கு 100% ரிசல்ட்டை பார்த்தோன்னா ஓ திஸ் மேன் இஸ் a real man of God அப்படி நம்ம கணக்கு போட்டுறோம். Many of us even today believe that if we see 100% result, then we think that that's a real person of God. ஆனா இந்த 100% ரிசல்ட் வாங்காத எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் எல்லாரையும் நீங்க போட்டு யோனாவையும் கீழே போட்டீங்க, மேலே போட்டீங்கன்னு வச்சிங்களேன், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவாரு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். யோனாவை கீழே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். So if you rate the other prophets like Isaiah, Jeremiah, Ezekiel, and you put Jonah on top, I believe God might say bring down Jonah a little bit. யோவான் ஸ்நானகனை போல ஒரு ஆள் இல்லவே இல்லை, பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆனால் அவனையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. God says there was no one like John the Baptist, but people even rejected him. இயேசு கிறிஸ்து வந்தார், தேவன் மனுஷனானாரு, அவரையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. Jesus came, the Son of God became the Son of Man, but they rejected him too. எல்லா எவிடன்ஸையும் பார்த்து, எல்லா ஆதாரங்களையும் பார்த்து, அத்தாட்சிகளையும் பார்த்து கூட அவர்கள் நம்பவில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து யாரை ஆண்டவர் அனுப்பினாரோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். No matter how many evidences were there, they never accepted Christ as Messiah. Why? Because they never accepted any person God had sent. அடுத்து நீங்க 39வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. In verse 39 we see Jesus telling them, you search the scriptures. You study the scripture carefully and diligently. நீங்க ரொம்ப அதாவது கவனமா ஆராய்ஞ்சு எல்லாம் புக்கெல்லாம் வச்சு நீங்க ஆராய்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க அந்த வேத புஸ்தகம் எல்லாம் என்ன பத்தி தான் சொல்லுது, அதை புரிஞ்சுக்காம என்ன நீங்க நம்ப மாட்டேன்றீங்கன்னு சொல்றாரு. Though you diligently study the scriptures, you don't believe that the scriptures are pointing to me. இங்க வந்து அவர்கள் வேத வசனத்தை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. It's not the fact that they did not understand the scriptures. அவங்க ரெசிஸ்ட் பண்றாங்க. It's the fact is that they're resisting the பல நேரங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஆதாரம் கொடுத்த போது கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க இல்லீங்களா? A lot of times when you give proof or evidence and people are still not believing. உங்களுடைய ஆதாரம் வந்து வலுவானது இல்லை என்பதற்காக அல்ல. It's not that your evidence is bad. அவங்க மனசை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. They are not changing their mind. சொல்றாங்க இல்லீங்களா, நான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. There are people who say, right, the rabbit I caught has 3 legs. It means it has 3 legs. அந்த மாதிரி ஆட்களோடலாம் நான் ஆர்கியூ பண்றதே கிடையாது. I never argue with people like that. ஏன்னா அவங்க கற்பனையில 3 கால் தான் அந்த முயலுக்கு. In their perspective, they have 3. The rabbit has 3 legs. 3 கால் முயலோடய வாழட்டும். Let them live with a rabbit with 3 legs. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
we can't do anything about it. இயேசு இந்த இடத்துல இவங்ககிட்ட எப்படியாவது போராட்டி எப்படியாவது உட்கார வச்சு எப்படியாவது அப்படிலாம் இல்ல. இயேசு வந்து அவங்கள சாடுகிறார் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா. Jesus could have sat with them and explained and tried to make them change their mind, but Jesus just lets it go. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 41ல இருந்து 42 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது 41ல இருந்து 42 வரைக்கும் அவர் சொல்றாரு, மனிதரிடம் வரும் புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க எல்லாம் என்ன பார்த்து ஓ வா இவ்வளவு எவிடன்ஸா சூப்பர் நீங்க தான் மேசியா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். So we see going forward in verses 41 to 42 that Jesus is not looking for approval or praise from the people. இயேசு சொல்றாரு, உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். Jesus is saying, I know what's in your heart. உங்க மனசுல இறைவனுக்கான தேவனுக்கான அன்பு இல்ல என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. He says, I understand that you do not love the Lord. அதாவது தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம இயேசுவை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாரு. It means that he says if you have the love of God in your heart you can understand Jesus. ஆனா இங்க உள்ள மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மக்கள் வந்து யாருடைய புகழ்ச்சியை தேடுறாங்க அப்படின்னா மனுஷனுடைய புகழ்ச்சியை அவங்க தேடுறாங்க. So the people here are seeking the approval of man. ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்துல வந்தாருன்னா அவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா தேவனுடைய அதிகாரத்துல வரும்போது அவரை ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். So here we find if the person came in their own authority they would accept, but if they came in the name of the Lord they were not accepting them. இயேசு சொல்றாரு 43வது வசனத்துல, நான் என் பிதாவின் பெயரில் வந்திருக்கிறேன், நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னொருவன் தன் பெயரில் வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். So we see here in verse 43, for I have come to you in my Father's name and you have rejected me. Yet if others come in their own name you gladly welcome them. ஒருத்தர் ஒரு மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணும்போது மைக்கை எடுத்து சொன்னார், இதுவரைக்கும் நீங்க கற்றுக்கொள்ளாத ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். So in a meeting one person picked up the mic and said, I'm going to teach you something you've never learned till date. நான் பைபிளை மூடிட்டேன். I closed the Bible. எதுமே புதுசு இல்லைங்க இந்த உலகத்துல. And there's nothing new in this earth. Even I am not teaching anything new. Even நானும் புதுசா எதுவுமே டீச் பண்ணல. உலகத்துல யாருமே சொல்லாத ஒண்ணு அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கணும். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க சொல்லியிருப்பாங்க. So there's nothing new in this earth. We should be humble to realize what we are sharing somebody has already shared before. அவர் ரொம்ப பெருமையா பேசிக்குவார் ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷன்ஸ் எல்லாம். He would be very prideful at talking about the revelations God has. ஆனா ஒரு ஃபேமஸ் preacher. But he's a famous preacher. எப்படி எல்லாரும் போறாங்க எனக்கு தெரியல. I don't know how everyone's going to him. I am not jealous of him. அவரை பத்தி பொறாமை யாரை பத்தி எனக்கு பொறாமையே கிடையாது. ப்ளீஸ், பொறாமை எலும்புருக்கி. Sorry? It's like tuberculosis, cancer. பொறாமை டிபி மாதிரி நம்மளை அழிச்சிடும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் கொஞ்சம் கூட முன்ன பின்ன வசனத்தை பார்த்து இவர் சொல்றது கரெக்டா அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றாங்களேன்றதா பரிதாபமான ஒரு நிலை. So I'm not jealous of anybody because jealousy is like tuberculosis, it will destroy. But people are not in here are not even looking at the previous verses or what God has said and not even thinking whether what he's saying is true or not. இந்த மனுஷங்க இயற்கையாகவே சொல்வதை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So people in a born nature are ones who only just listen and believe. They don't think to see if it's the truth. இங்க இயேசு சொல்றாரு, நான் பிதாவுடைய அதிகாரத்துல தேவனுடைய அதிகாரத்துல வந்திருக்கிறேன் அப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஆனா ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்துல வந்திருக்கிறேன், தன்னை செல்ஃப் ப்ரொக்ளைம்ட் டீச்சராக, தன்னை ஒரு அதிகாரியாக போதகராக சொல்லி கொண்டு வந்தா நீங்க என்ன செய்றீங்க, அவரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு சொல்றாரு. So here he is saying, when I have come in the name of the Lord you're not accepting me, but someone's come in their own name calling themselves a name for themselves and you're accepting them. அதுக்கப்புறம் நீங்க 43ல இருந்து நீங்க பார்க்கும்போது 43வது வசனத்துல இருந்து இயேசு சொல்றார், நான் என் பிதாவின் பெயரில் வந்திருக்கிறேன். அதாவது பிதாவின் பெயரில் அப்படின்னா பிதாவுடைய அதிகாரத்துல, பிதா சொல்லி பிதாவுடைய பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வதை பார்க்கிறோம். So in verse 43 we see Jesus saying, for I have come to you in my Father's name. What does it mean to be in the Father's name? It's the Father has sent and I have come. I am a representative of God the Father. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் நீங்க மற்றவங்களை ஏற்றுக்கொள்றீங்க, என்னை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்? Why are you accepting others but not me? 44வது வசனத்துல சொல்றாரு இயேசு கிறிஸ்து, ஒருவரிடமிருந்து இன்னொருவர் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறீர்கள்.
ஆனால் ஒரே இறைவனாய் இருக்கும் அவரிடமிருந்து வரும் புகழை தேட முயற்சிக்காமல் இருக்கிறீர்கள் சொன்னார். ஆண்டவருடைய சர்டிபிகேட் தேடாம மற்றவங்களுடைய அப்ரூவலை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்க என்ன செய்யறது இல்லை, என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத நாம பார்க்கிறோம். So in verse 44 you see Jesus saying, for you gladly honor each other, but you don't care about the honor that comes from the one who alone is God. So that means you're looking for a certificate from people or approval from people, but not from God. முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய அப்ரூவல். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அப்படியே யோசித்து பார்ப்போம், சும்மா நம்ம கேட்டு பார்ப்போம். இது ஓகே, நான் சொல்றது ஓகேன்னு சொல்ற மாதிரி இருந்தா நம்ம வலுவா பேசுவோம், இல்லைன்னா கொஞ்சமா பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல So this is like, saying I'll seek the approval of man, I'll try sharing something, if they are okay with it then I will speak more, otherwise I'll speak less. உண்மைன்னு தெரிஞ்சுனா நம்ம என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடியே நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். But the fact is, if it's truth, we should boldly accept it and we should be able to tell others that we are accepting it. இங்க இயேசு சொல்றாரு, நான் உங்களை அக்யூஸ் பண்ணல, உங்களை நான் குற்றம் சாட்டல. But Jesus is telling here, I'm not accusing you. நீங்க ஒருத்தரை வாசிக்கிறீங்கல்ல, யாரோ ஒரு மோசே, அவர்தான் குற்றம் சாட்டுவார் உங்களை. So he says here, Moses is the one who will accuse you. ஏன்னா அவரு என்ன பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றத பார்க்கணும். Because he also spoke about me. ஏன்னா மோசே இல்லாமல் யூத மதம் ஒன்று கிடையவே கிடையாது. Because without Moses there is no Judaism. மோசே இல்லாம இவங்க பரிசேயர்களாகவோ சதுசேயர்களாகவோ எவர்களாகவும் இருக்க முடியாது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். Because without Moses there is no Pharisees or Sadducees or anyone else. சோ இதில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் இன்னைக்கு? So what are we going to learn from this today? ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். So 5 important things I want to share with you today. முதலாவது காரியம், The first thing, உங்களுடைய குரலை தேவனோட குரலோட இசைந்து போக வையுங்கள். So first thing is align your voice with God's voice. இயேசு சொல்றாரு, என்னுடைய அதிகாரத்துல மட்டும் நான் வரல, நான் தேவனுடைய அதிகாரத்துல நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. So Jesus is saying, I have not come in my own authority or name, I've come in the name of the Father and the authority he has given. நான் மேசியான்னு சொல்லி என்ன மட்டும் வச்சு நான் சொல்ல, பிதாவானவர் எனக்கு சாட்சி சொல்றாரு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். Jesus is saying, I am not the only one saying I'm the Messiah. God the Father is also testifying to it. யோவான் 12வது அதிகாரம் 49-50 இயேசு சொல்றாரு, பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. In John chapter 12 verses 49 to 50 we see Jesus says, I speak exactly what the Father says. யோவான் 3:34 இயேசு சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதையே நான் பேசுறேன், என்ன எதை சொல்றதுக்காக அனுப்பினாரோ அதை தான் நான் பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். And in John 3:34 we see Jesus saying, he whom God has sent speaks the words of God. தேவன் சொல்லாத காரியத்தை நாம சொல்லக்கூடாது. We should not speak the words God has not given. புதுசா ஒரு காரியத்தை உருவாக்க கூடாது. We should not create something new. நீங்களும் நானும் தேவனுடைய எதிரொலியாக இருப்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். You and I should echo the voice of God. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. A lot of people who say God told me these days. ஆனா பைபிளை ஆராய்ச்சி பார்க்கும்போது அது பைபிளோட ஒத்து போகவே போகாது. But when you study the word, what they say will not be in alignment with the word. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. Many people will say God has put an impression on my heart. நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் ஃபீலிங் இருக்கு, I feel the spirit speaking to me. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர், I feel the spirit speaking to me. Okay, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாரா? A lot of people say, I hear the Holy Spirit speaking. Is it actually the Holy Spirit? எப்படி செக் பண்ணி பாப்பீங்க? How will you check that? ஏதாவது மெஷர் ஸ்கேல் இருக்கா? Is there a scale to measure that? நீங்களும் யோசிக்கலாம், நானும் போய் ஃபீல் பண்ணி பார்க்கறேன் அப்படி நீங்க சொல்லலாம். You can also think, I'll also go and sit and feel. ரெண்டு ஃபீலிங்ஸும் ஒண்ணா வருதா அப்படின்னு பார்க்கலாம். We can see if both the feelings match. எல்லா ஃபீலிங்ஸையும், இமோஷன்ஸையும், இம்ப்ரெஷன்ஸையும், எல்லா வாய்ஸஸையுமே அளவுகோல் எடுத்து பார்க்குற ஒரு காரியம் எதுன்னு கேட்டால், அதை அளந்து பார்க்குற காரியம் எதுன்னு கேட்டிங்கன்னா வேத வசனம். So any feeling, impression or whatever you have to test it against the word of God, which is your standard. வேத புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது. 1 யோவான் 4:1 எல்லா ஆவிகளையும் பகுத்தாய்வு செய்யுங்கன்னு சொல்றத பார்க்கிறோம். We see very clearly in 1 John 4 verse 1, it's the verse says test all the spirits. எல்லா ஆவிகளையும். So test all the spirits. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போறாங்க? Why are Christians getting fooled? வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்கிறது இல்ல. Because we don't
study anything or test anything against the scripture. வேத வசனத்தின்படி பகுத்தாய்வு செய்யறதில்ல. We don't discern anything through the scripture. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is very important. நாம தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போக வேண்டும் என்றால், if we need to align with the word of God, தேவன் சொல்றதை கேட்கணும். we have to hear what God is saying. தேவன் சொல்றதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to submit to what God is telling us. தேவன் சொல்றது தான் நாம பேசணும். We have to speak only what God is speaking. ஒரு தடவை நான் டீனேஜரா இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுத்தாரு. One time when I was a teenager, someone counseled me. ஒரு அண்ணாச்சி, one brother. சிம்பிள் பா, இதான் சிம்பிள் பா அப்படின்னு சொன்னாரு. He said simple, everything is very simple. Follow your heart. Follow your heart. உங்க இதயத்தை நீங்க ஃபாலோ யுவர் ஹார்ட் இன் இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. அதனால நான் சொல்றேன், இதயத்தெல்லாம் சொல்ல ஃபாலோ யுவர் ஹார்ட் பா, அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள் பா. ஃபாலோ மை ஹார்ட் அப்படின்னா என்னுடைய ஹார்ட் எல்லாமே செய்யணும், என்னென்னமோ யோசிக்குது. If you look at follow my heart wants to do everything. வேதவசனம் சொல்றது உங்களுடைய இதயம் என்னது விக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீய உள்ளம், அதுல பாவம் இருக்கிறது. அது நல்லதை யோசிக்குமா? இல்ல, அந்த இதயம் எப்ப வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருக்குதோ அப்பதான் நல்லது யோசிக்கும். But the scripture says the heart is wicked and it always wants to do bad. Only when it's connected with the Lord there is goodness in it. ஃபாலோ யுவர் ஹார்ட் வந்து ரொம்ப ஜெனரஸா பிராட் மைண்டட் மாதிரி தெரியும். ஆனா எல்லாரும் அப்படி இப்படியே பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகமே நல்லா இருக்காது. Follow your heart might seem like a very good thing, and but everyone starts doing it, then we'll have a very bad world. சோ நாம சொல்லணும், தேவனை பின்பற்ற வேண்டும். So we have to say we have to follow the Lord. வேத வசனத்தை சரியா நம்ம வியாக்கியானம் செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். So we need to study the word, interpret it well, and then obey the word. ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்றாரு சர்ச்ல. So one person was raising funds in the church. அவரு ஒரு வசனத்தை யூஸ் பண்றாரு. So he's using a verse. வேத வசனம் சொல்லுகிறது, ப்ராவர்ப்ஸ்ல, தமிழ்ல எனக்கு எப்படி வருதுன்னு தெரியல, ட்ரிங்க் ஃப்ரம் யுவர் சிஸ்டர்ன், அதாவது உங்களுடைய அந்த தொட்டியில இருந்து என்ன செய்யுங்க, நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அது தமிழ்ல நீங்க பாத்துக்கங்க, கூகுள் பண்ணி பாத்துக்கங்க. ட்ரிங்க் ஃப்ரம் யுவர் சிஸ்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராவர்ப்ஸ்ல தான் இருக்கு இந்த வசனம். என்ன எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாருன்னா, நீங்க வேறு ஒரு பெண்ணை பார்க்காதீர்கள், உங்களுடைய அந்த தொட்டில, அதாவது சிஸ்டர் அந்த பாறையில கட் பண்ணி அதுல தண்ணியை பிடிச்சி அதுல இருந்து குடிப்பாங்க. சோ உங்களுடைய தொட்டில இருந்து நீங்க குடிங்க, வேற ஒரு தொட்டில இருந்து குடிக்காதீங்க, வேற ஒரு பெண்ணை பார்க்காதீங்க, உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல அது சொல்லப்பட்டிருக்கு. So when you look at the verse in Proverbs that says drink from your own cistern, the context in which it's being said is that don't look at other women, look at your own wife. So that's when you have a cistern, drink from that and not from somewhere else. Drink from your cistern. அருமையானவர்களே, நீங்க தான் அந்த பில்டிங் ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா நீங்க கொடுக்கணும், வேற எங்கிருந்து வராது. இந்த கிணத்துல இருந்து தான், கிணறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்ல, இப்ப வருது பாருங்க. ஓகே, துறவு. ஓகே, இந்த துறவுல இருந்து தான் என்ன செய்யும், தண்ணீர் வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பாஸ்கர்லாம் தாராளமா அல்லேலூயா சொல்லிட்டாரு. So the person who was raising the funds used this verse, drink from your cistern, and it misinterpreted it saying this is the cistern, or the church has to be the one that funds the building. அல்லேலூயா சொன்னா எல்லாரும் அல்லேலூயா சொல்லிட்டாங்க. ஆனா அல்லேலூயா சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கணும், ஒவ்வொருத்தங்களும் ஒரு 5 லட்சம் கொடுக்கணும். So and then he completed with hallelujah, but everyone had to give about 5 lakhs for the project. கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்களுடைய இஷ்டம். இருந்துச்சுன்னா கொடுக்க போறாங்க, இல்லைன்னா ஏதோ முடிஞ்சதை கொடுப்பாங்க, முடிஞ்சதை கொடுக்கணும், அது வேற விஷயம். But people would definitely give, those who had would give 5 lakhs, others would give whatever they could, but it's up to them. ஆனா இந்த வசனம் அத பத்தி தான் சொல்லுதா அப்படின்னு யோசிச்சாங்களா? But did they think that this particular verse in Proverbs was speaking about that? அப்படி யோசித்து போயிட்டு பாஸ்டர்ட்ட கேட்டாங்களா? எனக்கு தெரியல. Did they think about it and then go question the pastor? I don't know. பட் நான் யோசித்தேன், இந்த வசனத்துக்கு அதுக்கு பொருத்தமே இல்லையே. ஆனா எதை சொல்லியும் வசனத்தை கோட் பண்ணி நம்ம மக்களை வந்து அசைக்க முடியும் போல தெரிகிறது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டேன். I was thinking there is no connection between this verse and what he was preaching, but I was realizing that you could use any verse and manipulate the people. நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹalleluya, praise the Lord. இதுக்கு ஹalleluya சொல்லலாம். நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். You and I have to be wise and careful, and we can say hallelujah for this. ரெண்டாவது நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனுஷனுடைய அப்ரூவலுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளத்திற்கென்று மனுஷனுடைய அப்ரூவலை
அப்ரூவலை சார்ந்து இருக்காதீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். The second thing that we're going to see is do not depend on human approval, especially for spiritual identity. அவர்கள் தேவனுடைய மகிமையை தேடல, அவங்க மனுஷனுடைய மகிமை தான் தேடினாங்க அப்படிங்கிறத வேதவசனம் சொல்லுகிறது. We look at the verse, the scripture saying that they were seeking the approval of man and not the approval of God. கலாத்தியர் 1:10 பவுல் சொல்கிறாரு, நாம கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்ய முடியாது, மனுஷனுடைய அப்ரூவலையும் தேட முடியாது அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். In Galatians 1:10 we see Paul saying you cannot serve Christ and also at the same time seek human approval. சிலர்லாம் ஹியூமன் அப்ரூவலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. There are some people who are addicted to human approval. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்றேன். I will, மரியாதைக்கு அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லல நானு. they'll always say I'll see what they are saying about it and get back to you. I'm not saying you shouldn't say that out of respect. ஒருவேளை அவங்க வந்து தேவனுக்கு விரோதமான ஒன்றை சொல்லி நீங்க உங்களை செய்ய வச்சாங்கன்னா என்ன செய்வீங்க? What happens if that person tells you to do something that's opposing to what God is asking you to do? ஒரு சிலர்லாம் சொல்றத கேட்டிருக்கிறேன், அவங்க சொல்லிட்டாங்க ஒன்றும் மறுக்க முடியல அவ்வளோதான், ஆனா தப்புங்களே என்ன பண்றது? There are some people who say, oh, they've asked me to do, I have to do it even if it's wrong. அப்போ ஆண்டவருடைய முகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Then think how God would be feeling. ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. How it would be with the Lord. ஆண்டவரை வெட்கப்படுத்தலையா நம்ம அப்ப? Then are we shaming the Lord? மனுஷன் வந்து மனுஷனை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். We are doing a lot of things because we want to please man. ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒன்று போட்டாங்க. There was somebody who put this, ஒரு கொட்டேஷன் போட்டாங்க. there was somebody who put this quotation on Facebook. போட்டுட்டு அவங்களுடைய ப்ரேயர். After that they put a prayer. ஆண்டவரே இந்த கொட்டேஷன் மூலமா என்ன யூஸ் பண்ணுங்க. Dear Lord, use me through this quotation. ஆனா நிறைய லைக்ஸ் வேணும் எனக்கு. But I also want a lot of likes for this post. ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு போயிட்டு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. They were going and checking every 30 seconds to see how many likes they got. ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பண்றாங்களா அதெல்லாம் இல்ல, போய் என்ன ஒன்னு 5 தான் வந்து என்ன. Well, they were sitting in office and doing work. No, they were checking their likes and they were worried there were only 5. இதனாலேயே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறதுல என்னன்னே பார்க்கறதில்ல, ஒரு லைக்கை போட்டுருவா இல்லைன்னா கேட்டுருவாங்கன்னு சும்மா ஒன்று போட்டு விடுறது. Because of this, a lot of people just hit the like button without even reading what's in the post. சிலர் இப்படி இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. Others go to the other extreme. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நான் யோசிக்கிறதே இல்லைங்க, கடவுள் மட்டும்தாங்க அப்படின்ற இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. They say I don't care what people think, it's only what God wants. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய உறவுல இருக்கிறத குறித்தோ ஆவிக்குரிய அடையாளத்தை குறித்தோ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறது குறித்தோ யாருமே உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க தேவையே இல்லை. ஆண்டவர் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். Praise the Lord. So with regard to your spiritual identity, that you are obeying the Lord or you are in Christ, you don't need the approval of man. ஆனா ஆபீஸ்ல நீங்க ஒன்னு பண்ணனும்னா என்ன செய்யணும், பாஸ்கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். So but in office if you are doing some work, your boss has to approve it. குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றாங்க அப்படினா ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். In a family, if a husband and wife are going to do something, both of you have to agree. So இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is a very important thing. முகம் பார்க்கிறதுக்கு கண்ணாடி தேவையா? தேவைதா. Do you need a mirror to see your face? Yes. அது வந்து நமக்கு சொல்லுது, ஓகே எந்த அழுக்கும் இல்ல, ஓகே நல்லா நீட்டா தான் இருக்க, நீ போலாம் ஆபீஸ்க்கு அப்படினு சொல்லுது. So the mirror tells you that your face is clean, there's nothing wrong with it, you can go to office. ஆனா கண்ணாடி முன்னாடியே ஹோல் டே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். But if you sat in front of the mirror and looked at your face the whole day, then what would happen? மனுஷனுடைய அப்ரூவலுக்கு அடிக்ட் ஆனவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. That's what people who are addicted to approval of man do. அருமையானவர்களே, நம்ம இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனுஷனுடைய அப்ரூவல் நமக்கு தேவையில்லை. We should keep this in mind that we don't need the approval of man. எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமானது ஆண்டவருடைய அப்ரூவல். Something that's important above everything else is the approval of God. மனுஷனை வந்து நாம பிரியப்படுத்த கூடாது. We don't need to please man. அப்படின்னா என்ன, அவருக்கு பிடிக்காத சாப்பாடு தான் நான் இன்னைக்கு செய்வேன் அப்படி அது கிடையாது. It doesn't mean that I know you will only cook what they don't like. பவுல் சொல்றாரு, நான் கிரேக்கனுக்கு கிரேக்கனா இருக்கிறேன், யூதனுக்கு யூதனா இருக்கிறேன்னு சொல்றாரு. So Paul says I'm a Greek to the Greek and an Israelite to the Israelite. கிரேக்கனுக்கு கிரேக்கன் தான், ஆனா இவ்வளவு தூரம் தான் வர முடியும், அதுக்கு மேல வர முடியாது. அவர் ஒரு பவுண்டரி வச்சிருக்காரு. Though he says I'm a Greek to the Greek, there is a boundary that he has set.
அதுக்காக இவர் போயிட்டு விக்கிரக ஆராதனை செஞ்சிருவாரா? Because of that, will he go and do idol worship? அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சிருவாரா? Will he do everything that they're doing? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து என்ன செய்றேன், நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். அதன் மூலமாக அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவேன். நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கிறதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானதா தான் இருக்கும். So he says, I will adapt myself to them so that I can speak to them and bring them to the Lord. But even when I am adapting myself to them, it will be something that's pleasing to the Lord. எரேமியா 6:14 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பொய் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். So in Jeremiah 6:14, if you see, there were a lot of false prophets and the people had accepted them. ஏன்னா அவங்க மக்களுக்கு பிரியமானதையே பேசிட்டே இருந்தாங்க. Because they were speaking things that were pleasing to the Lord. எரேமியா சொன்னாரு, நீங்க சிறையிருப்புக்குள்ள போவீங்கன்னு சொன்னாரு. அவங்கள சமாதானம், உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும்னு சொல்றாங்களே குருகுக்காரன், அதே போல சொல்லிட்டே இருந்தாங்க. Jeremiah was telling them that you would be sent into prison. They were like, no, all good things only will happen to you. So அவர்களுக்கு ரொம்ப பிரியம் யார் அப்படின்னா the false prophets. So the people were very happy with the false prophets. எரேமியா பிடிக்கல. They never liked Jeremiah. ஏன்னா எரேமியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணல Why? அப்படிங்கறத Because Jeremiah didn't preach the way they wanted, the things they wanted to hear. So மனிதர்களை பிரியப்படுத்துறவர்களாக நாம இருக்கவே கூடாது அப்படிங்கறத பார்க்கிறோம். So we should not be looking at being people pleasers. மூன்றாவதாக நாம என்ன பார்க்கிறோம்னா ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து எரிகிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So the third thing we're going to see is being a witness, burning and shining for Jesus. நான் எரிய மாட்டேன் ஆனா பிரகாசிக்கணும் அப்படினு சொன்னோம்னா பிரகாசிக்க முடியாது. You can't say I will not burn but I will shine. No, that won't happen. ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை எரிய வைக்கிறதுனால அது எதையுமே இழப்பது கிடையாது. Just because a candle lights another candle, this candle doesn't lose anything. இங்கே பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறவராக அவர் இருந்தார். So you see that John the Baptist was burning and shining. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டார்ச் லைட் இருக்கு ஆனா பேட்டரி வந்து வீக், அந்த மாதிரி இருக்காங்க. A lot of people today are like a torch who are burning but the battery is very weak. உங்களுடைய பேட்டரி வந்து சார்ஜ் ஆகி இருக்கா? Is your battery charged? அதுக்காக தான் வேதவசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது பெலனடைஞ்சி சாட்சிகளாக இருப்பீர்கள் வேதவசனம் சொல்றத பார்க்கிறோம். That's why the scripture says when the Holy Spirit comes on you, you will be strengthened and you will be witnesses. நான் ஆண்டவருக்காக உண்மையான சாட்சியாக இல்ல அப்படினா என்னுடைய பேட்டரி வந்து டெட் அப்படினு அர்த்தம். So if I'm not a true witness to the Lord, then my battery is dead. ஒருத்தர் சொன்னாரு ஒரு செய்தி பாஸ்டர் எனக்கு வந்து சார்ஜ் கொடுக்கிற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு அந்த வாரம் ஃபுல்லா எனக்கு சார்ஜ் கொடுத்த மாதிரி இருக்கு. So a person said, every time I listen to the message I feel charged and it gives me power till the end of the week. எதுக்கு சார்ஜ் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படி நான் கேட்டேன். I asked him what kind of a charge is it? நல்ல பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது பாஸ்டர். It says it gives me faith to do business. நிச்சயமாக பிசினஸ் பண்றதுக்கு நம்பிக்கை வேதவசனம் கொடுக்கும். Will the scripture give you faith to do good business? Yes. ஆனா அதை தாண்டி முக்கியமாக உங்களுக்கு எனக்கு எதுக்கு சார்ஜ் பவர் கொடுக்குது அப்படின்னா சாட்சிகளாக இருப்பதற்காக அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். But beyond that the Holy Spirit gives us powers or strength to be witnesses for the Lord. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அருமையானவர்களே. Again, this is a very important thing, beloved. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்காக எரியாம நாம போயிட்டு சாட்சியா இருந்தோம்னு வெச்சுங்களேன் பர்ன் அவுட் ஆயிரும். So if we are not burning for the Lord and we go and try to witness, we will burn out. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில கொழுந்து விட்டு எரியாம நான் பிரசங்கம் பண்ணு வெச்சுங்களேன் நான் எப்படி இருப்பேன்னா பிரசங்கம் பண்ணுமா இன்னைக்கு காலைல இந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி வேஸ்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவேன். If I am not shining and burning up for the Lord, then I will not even be interested in preaching to the people. இது வந்து என்ன ரொம்ப எக்ஸாஸ்டடா மாத்தும். It will make me very exhausted. பிரசங்கம் பண்றதே எனக்கு ஒரு சோர்வான ஒரு காரியமா மாறிடும். So just preaching will become a burden for me. நான் அதனால தான் எப்பயும் சொல்வேன் ஊழியம் செய்வதனுடைய சந்தோஷம் எப்போ குறையுதோ நம்ம அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். something is wrong அப்ப நம்ம நினைச்சிடணும். I always say this, when you lose the interest in doing ministry, then something is really wrong. You need to be very careful. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்காக எரியாம நான் வந்து பிரசங்கம் பண்ண அப்படின்னா மாய்மாலக்காரனா மாறிடுவேன். If I am not personally burning for the Lord and I come and preach, I will just be like a mystic. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எரியாம நான் வந்து உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண வச்சிங்களா ஊழியம் செஞ்ச அப்படின்னா கேஸ் தான் இருக்கும், எம்டியா தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. Again in my private
life, if I'm not burning for the Lord and I try to do ministry, it will just be empty. ஆண்டவர் வந்து நம்மள ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரகாசிங்க, சண்டேக்கு அப்புறம் மண்டே த்ரூ சாட்டர்டே நீங்க வந்து டெட் பேட்டரியா இருங்கன்னு ஆண்டவர் சொல்ல. God never said glow only on Sunday and be like a dead battery for the rest of the week. நீங்க நாளை காலைல எந்திரிக்கும் போது மறுபடியும் ஒரு மண்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காம ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க. So tomorrow when you wake up, it shouldn't be like just another Monday. You should be full of life and a witness to the Lord. சிலர் நினைக்கிறாங்கன்னா ஷைனிங் ஃபார் ஜீசஸ் அப்படின்னா பிகமிங் ஃபேமஸ் நினைக்கிறாங்க. Some people think that if you have to shine for Jesus, then you have to become very famous. நான் பைபிள் காலேஜ் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பாருங்க அந்த பாஸ்டர் ரொம்ப ஷைன் பண்றாரு ஆண்டவருக்காக, இவரு ரொம்ப ஷைன் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. When I was in Bible college, people used to point to different people, say, look at that pastor, he's shining for the Lord. Look at the other pastor, he's shining for the Lord. So அது மாதிரி நீங்களும் ஷைன் பண்ணணும். So like that you should also shine. இதே வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஷைன் பண்ணணும் அப்படினே சொல்வாங்க. They would say they would use this word, you should also shine. So நானும் போய் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நானும் ஷைன் பண்ணணும் ஆண்டவரே. I would also go and pray, Lord, I should also shine. அது எனக்கு புரியல, எல்லா சொல்ற பாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஆட்களா இருக்காங்க. I never understood it because whoever they were pointing to were all famous pastors. அதுக்கு அப்புறம் நார்த் இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் அந்த மிஷன் இப்போ இந்த மிஷன் எல்லாம் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. So again when I went to the North India, they started showing me this pastor, that ministry, you should also shine. So அது போல நானும் ஷைன் பண்ணணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். Like that I also started praying, Lord, I should also shine like that. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு வந்து பஞ்சாப்ல இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போனோம், ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். So one day a friend and I went to Punjab to meet a minister there. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் கயிறு கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தார். நாங்கள் வந்தோன்னே எங்களுக்கு சாயெல்லாம் கொடுத்தாரு, குடித்தோம். So when we went to see him, he was in a rope cot under the tree. He was sleeping there. When we went, he gave us tea. அவருடைய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாக வேலை செய்கிறாரு. எத்தனையோ மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிட்டாரு. அந்த வில்லேஜே ஆண்டவருக்குள்ள முக்கால்வாசி பேர் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. அவருடைய ஊழியத்தை பற்றி சொன்னார் பாருங்க. நான் திரும்பி நான் தங்கியிருந்த இடத்துக்கு வரும்போது நான் நினச்சேன், நான் ஷைனே பண்ணல அப்படின்னு நினச்சேன். So when I heard his story, like a number of people who had come to the Lord, most of the village had come to the Lord. He had resurrected many people and the rest of the things he had done was great. So when I heard all that and I came back home, I realized what I had done was hardly worth shining. ஆனா அவர் வந்து ஃபேமஸ் இல்ல. But he is not famous. எந்த பத்திரிகையை அவர் நடத்தல. He is not having any newsletter. இங்கிலீஷ் பேச தெரியாது. He doesn't know to speak English. டை கட்ட தெரியாது. He doesn't know to tie a tie. கோட்டும் போட தெரியாது. He doesn't wear a coat. அவர் சாதாரண இந்த சென்னை தமிழ் மாதிரி உள்ள ஒரு பஞ்சாபி லாங்குவேஜ் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவர் பேசுவார். So if Tamilians in Chennai spoke Punjabi, how was that? He was like that. சென்னையிலேருந்து யாரும் வந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் அஃபெண்டட். சிஸ்டர் ஜூலியா, பிரதர் ஜெயபால் வந்து மதுரை. They know Salemites best. ஓகே ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகாத பாஸ்டர்ஸ் நிறைய பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. What I'm trying to say is that like this person, there are many pastors who are not famous but are doing amazing ministry. சில பாஸ்டர்ஸ்லாம் அவங்க ஊழியத்தில் நிறைய ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறாரு. அந்த மாதிரி அற்புதங்கள் இப்போ இருக்கிற அந்த மேகசின்ஸில் கூட வரதில்லை. அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. A lot of these pastors are doing amazing miracles which are not being reported because God is using them to do amazing work. அவங்க யூடியூப்ல கூட கிடையாது. They're not even on YouTube. அருமையானவர்களே, ஆண்டவருக்காக ஷைன் பண்ணணும் அப்படின்னா ஃபேமஸ் ஆகிறது கிடையாது. When it says shine for the Lord, it's not to become famous. ஆண்டவரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது, ஆண்டவரை பிரதிபலிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's to reflect the Lord and represent the Lord. இன்னொரு வசனம், நீங்க தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் டீனேஜராக இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த சில அண்ணன்மார்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். You want to become a star? Win souls. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. So when I was much younger, there are a lot of people who taught me this. The righteous shine like stars. So if you want to become a star, then win souls. So நான் நினைச்சேன் நம்மளும் என்ன செய்யலாம், ஸ்டார் போல மாறலாம். So I also thought I can also become a star.
பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து those who lead many to righteousness, ஆண்டவருடைய பாதையில் நடப்பதற்காக யாரெல்லாம் அவரை வழிநடத்துறாங்களோ, மற்றவங்களை வழிநடத்துறாங்களோ, அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். இது வந்து அகெயின் இந்த பாயிண்ட் தான், ஆண்டவருடைய வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்கணும். So in Daniel chapter 12 verse 3 we see those who lead many to righteousness like the stars will shine forever and ever. Again here it means that we are reflecting the light of God. So இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். We are not seeking fame but we are seeking glory for God's name. ஆண்டவருடைய நாமத்துக்காக மகிமையை நாம தேடுகிறோம் ஒழிய நம்முடைய நாமத்துக்காக ஒரு பெயரை அல்ல அப்படிங்கறத பார்க்கிறோம். நான்காவதாக ஆண்டவருடைய வேலையை பார்த்து பாராட்டிட்டு போகாதீங்க, அதுக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. So the fourth point is not just to look at the work of God and admire it but respond to the work of God. ஆண்டவர் இன்னைக்கு என்னெல்லாம் செய்றார் அப்படிங்கறத நீங்க பாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மென்ட் வரணும். So when you see all that the Lord is doing today, you should get excited. ஆண்டவரை வந்து நீங்க புகழணும், நீங்க ஆராதிக்கணும், நீங்க ஆண்டவரை பாராட்டணும், கனப்படுத்தணும். You should worship the Lord, you should honor the Lord, you should praise the Lord. இந்த யூத தலைவர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் ஆண்டவர் செய்யற அற்புதங்கள்லாம் பார்த்தாங்க, ஆனா ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணம் செய்யவில்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். So we see the Pharisees and Sadducees were looking at what God was doing but they were not submitting to the Lord. யோவான் 2வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ஆண்டவரை வந்து ஆழம் இல்லாம மேலோட்டமா தான் விசுவாசிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். So in John chapter 2 verses 23 to 25 we see that people believed God but very superficially. யோவான் 6:26ல மக்கள் தங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக அவர் இன்னும் நமக்கு அப்பம் தருவார் அப்படினு தான் அவரை தேடி போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். And again in John chapter 6 verse 26 we see they followed God only for what they could get from him, the benefits. இப்போலாம் டாக்டர்ஸ் எல்லாம் சரியா தெரியுற மாதிரி லெஜிபிளா எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். முன்னால கிர்ன்னு எழுதுவாங்க, என்னன்னு நமக்கு புரியாது. So I think doctors have been told that they have to write legible prescriptions, otherwise earlier we could never understood what they write. நீங்க ஒரு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறீங்க. You go to the doctor because you're not well. டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி தராரு, சூப்பரான மெடிசன்லாம் எழுதி தராரு. So the doctor writes prescriptions of drugs and gives to you. என்ன மாதிரியான பிரிஸ்கிரிப்ஷன் சூப்பரா எழுதி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறீங்க. So you look at it and say what a beautifully written prescription. ஆனா மெடிசன் எடுக்க மாட்டேன்றீங்க. But you don't take the medicines. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. What would happen? நல்லா ஆவீங்களா? Would you get well? நம்ம நிறைய பேர்ல அப்படிதான். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிச்சேன் பாஸ்டர், இவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் பேசினாரு, praise the Lord. ஆனா அதுபடி செய்யறோமா? இல்ல. So people come to me and say I read this verse and it was so beautiful, it touched me, but do we obey it? No. இந்த யாத்திராகமத்தில் இருக்கிற அந்த மக்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அவர்கள் செங்கடல் பிளப்பதை பார்த்தார்கள், மன்னாவை பார்த்தார்கள், இன்னும் பல அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள், ஆனால் ஆண்டவரை அவர்கள் நம்பவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். In Exodus when we see the Israelites, they saw the Red Sea being parted, they saw the Lord giving them manna from heaven, but still they did not believe the Lord. சில ஆட்களை பார்த்துக்கிற சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுது பயங்கர கண்ணீரோட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. A lot of people who pray a lot but with a lot of tears. ஆனா வீட்டுக்கு போறவங்க சண்டை போட்டு போவாங்க. But when they're going home they'll always be fighting. அது என்ன சண்டையா இருக்குன்னா சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒன்னு ஸ்டார்ட் ஆனிச்சுல அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். So what is the fight all about? The fight that started before they came to church. அவ்வளவுதான். இங்க கண்ணீர் விட்டு மனம் திரும்பி ஜெபம் பண்ணிட்டோமா எல்லாத்தையும் இந்த இடத்துல விட்டுட்டு போயிடணும். So if you repented and cried and prayed, leave everything here when you go home. நம்ம வந்து நான் பாத்துக்கிறேன்ட்டு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா போறவெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, எல்லாத்தையும் இங்கே விட்டுருங்க. If you came with the attitude I will take care of things when we are going back, please leave everything here. தேவனுடைய வேலை வந்து நம்ம பார்க்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவனுடைய வேலையில நம்ம பங்கு பெறுவதற்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். So it's just not enough for us to see the works of the Lord, we should be ready to partner with the Lord to do his work. இயேசு சொல்றார், பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்றேன்னு சொல்றாரு. Jesus says I do everything that I see my Father doing. ஆண்டவரோடு சேர்ந்து வேலை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அருமையானவர்களே. We should be people who want to work along with the Lord. ஐந்தாவதாக கடைசியாக என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உங்களை தேவனிடத்திலே வழிநடத்த விடுங்கள். The fifth point that we are seeing is that let God's word lead you to God himself. இங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் ஆழமா சத்தியத்தை தேடி வாசிச்சாங்க.
We see that the Pharisees were studying the word, wanting to see the truth. ஆராய்ந்து பார்த்தார்கள். They were researching. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மட்டும் குருடாய் இருந்தார்கள். But they were blind to just seeing Jesus. நம்முடைய நாலேஜ் மட்டும் இருந்து இயேசுவை அறியவில்லை அப்படின்னா நாம பிளைண்ட், நம்ம குருடர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். So if we have mere knowledge but we don't know the Lord, then we are blind. வேத வசனத்தை கையில வச்சிருந்தாங்க, ஆனா தேவன் அவங்களுடைய மனசுல இல்ல. They had the scripture in their hands but the Lord was not in their heart. ஆண்டவர் பாராட்டுறாரு. அது நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணி படிக்காதீங்கன்னு சொல்லல அவரு. Jesus appreciated the fact that they were researching and studying the word. நீங்க நல்லா படிக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன மிஸ் பண்ணிடுறீங்க அப்படினு சொல்றாரு. He said, good that you're studying diligently but you're missing me. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 100 verses கோட் பண்ணுவாங்க. And a lot of people now these days who can quote about 100 verses. ஆனா ஒரு ஆளை மன்னிக்க முடியாது அவங்களால. They won't forgive one person. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் வசனத்தை கோட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்குமே கோட் பண்ணுவாங்க. There are some people who quote the Bible verse for everything. உங்களை உட்கார சொல்லனாலும் உட்கார சொல்வாங்க, உங்களை ஸ்வீட் சாப்பிட சொல்லணும் அப்படினாலும் அதுக்கும் பிரதர் எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்கள்னு பைபிள்ல இருக்கு, எல்லாத்துக்கும் வசனம் சொல்லுவாங்க. So they will quote a verse for you to sit down to even eat a sweet. They'll say praise the Lord and eat everything. ஆனா ஒரு ஆளை மன்னிக்கணும்னா மன்னிக்க மாட்டாங்க. But they will not forgive even one person. சின்ன காரியத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. But they will not obey the Lord even in a small thing. எப்படின்னு எனக்கு தெரியல. I don't understand how. ஆண்டவர் பேச மாட்டாரா அவங்கட்டலாம்? பேச மாட்டாரா? How will the Lord speak to such a person? The Lord will not speak. ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை அடிச்சிட்டு இங்க ஆராதனையில ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், எல்லாம் ஆராதிப்போமா, எல்லாம் ஒரு கரவொலி கொடுப்போமா அப்படின்னு அவர் சொல்றாரு. So one person is there who beats his wife but comes here and wants to praise the Lord. அவங்க வைஃபை நான் பார்த்த ஒரு சர்ச்ல ஒரு ஊர்ல அவங்க வைஃப் அழுதுட்டே ஆராதிக்கிறாங்க. I saw his wife in another church in another place. She was worshiping the Lord with just tears flowing down. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், ரொம்ப அழுது இந்த மாதிரி என்னால் அழுக முடியல. நான் ரொம்ப யோசிப்பேன், என்னால் அழுக முடியறதே இல்லை. எல்லாம் டபக்கு டபக்குன்னு அழுதுறாங்கல்ல சிலர்லாம், என்னால் அழுகவே முடியல. என்ன இவ்வளவுதான் அழுது ஆராதிக்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். Not that I can't cry, but normally I can't just cry at the drop of a hat. But there are a lot of people who can just start crying. I was wondering how that happens. ஆனா ரொம்ப அழுகிறாங்களே நான் பார்த்தேன். But I was thinking she's crying a little too much. அதுக்கப்புறம் நான் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. இவர் நான் 1 minute நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போனார். So I went to their house after the service for lunch and they came and kept the food and that man said I'll just come back and go freshen up. அந்த கேப்ல என்ன சொல்றாங்க, பாஸ்டர் காலையில அடிச்சிட்டாருங்க பாஸ்டர். So in that gap the wife told me that he hit me in the morning. எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா உம்மை நான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். I was thinking I don't want food or anything, first I need to speak and correct that man. அருமையானவர்களே, எப்படி அது மாதிரி பண்ண முடியுது? மனசாட்சியில ஆண்டவர் பேசலையா? பரிசுத்த ஆவியானவரால மாறலையா? How can we be like that? Does the Lord not speak to us in our conscience, or does the Holy Spirit does not convict and transform us? அட்லீஸ்ட் சர்வீஸ் ஆரம்பிக்க முன்னாடி போயிட்டு சாரி நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா சொல்லிருக்கலாம்ல. He could have at least gone to his wife before the service and apologized. அது எப்படி அவ்வளவு தைரியமா உங்களால பேச முடியுது? உங்களை சொல்ல அவரை சொல்றேன், ஒருவேளை நாம அப்படி இருந்தோம்னா மனம் திரும்ப வேண்டும். Amen. So how could he have spoken so boldly at the pulpit? If any of us are like that, we should repent today. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு எல்லா வசனங்களுமே என்ன பத்தி தான் பேசுது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். So we see the Lord saying all the verses are speaking about me. நம்ம வேத வசனத்தை படிக்கும்போது as we read the word நம்ம இயேசுவை பார்க்கிறோம். we see Jesus. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு நம்ம அலகரைஸ் பண்றது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொண்டு வர அது கிடையாது. So it doesn't mean to allegorize everything with Jesus or connecting everything back to Jesus. வேத வசனத்தில் இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், அப்புறமேட்டு ஆசாரிப்பு கூடாரம், இப்படி இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ், தீர்க்க தரிசனங்கள், உடன்படிக்கைகள் எல்லாமே இந்த ஹோல் நேரேட்டிவ்
நம்ம பார்க்குற எல்லா சம்பவங்களுமே எல்லாமே இயேசுவை நோக்கி போகிறது, எல்லாமே இயேசுவுக்குள்ள நிறைவேறி விட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். So we see that everything, the promises, the patterns, the prophecies, the covenants, and everything points to Jesus, and all have been fulfilled in Jesus. So தேவனுடைய வார்த்தை நம்மை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும். The word of the Lord should lead us back to the Lord. இல்ல அப்படின்னா அப்படி நான் செய்யலன்னு வச்சுங்களேன், நான் மாய்மாலக்காரன் அர்த்தம். If I don't do that, then I am just a mistake. உங்களை பத்தி எனக்கு தெரியல. I don't know about you. நான் அப்படி செய்யலன்னா நான் மாய்மாலக்காரன். If I don't do that, then I'm a mistake. அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மாத்துங்கன்னு கேட்கணும். Then I should ask the Lord to transform me. ஆண்டவரே மனுஷனுடைய அப்ரூவலுக்காக அல்ல, உம்முடைய அப்ரூவல் எனக்கு தேவை. Lord, it's not for the approval of man, but your approval. நான் உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. Lord, I want to follow you. ஆண்டவரே தொடர்ந்து என்னை மாற்றுங்க. Lord, transform me. வேத வசனத்தை படிக்கிறது மட்டுமல்ல, அதுபடி செய்யற ஆளா என்னை மாத்துங்க. Lord, transform me to not just read the Bible, but be doers of the word. ஆண்டவரே கேட்கலாம். Ask the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவரே நீங்க என்ன தொடுங்க, ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நீங்க கன்விக்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் உங்களோட இசைந்து வரவில்லை என்றால் எங்களுக்கு நீங்க அதை உணர்த்தி காண்பீங்க ஆண்டவரே. மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.